வெளிநாட்டு வேலை பணிக்காக போன எங்கட அம்மா 4ஆம் மாசம் 4ஆம் தேதி இறந்துட்டாங்கன்னு மரண செய்தி மட்டும்தான் வந்தது. பிரச்சனையா இருக்கு. எங்க அம்மா 4ஆம் தேதி இறந்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. நாங்க எங்க அம்மா வருவாண்டு தான் காத்துட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு மரண தேதி மட்டும்தான் கிடைச்சது. எங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். எங்க அம்மாவோட உடலை எடுத்து தரணும் எங்க நாட்டுக்கு. எங்க அப்பாட கிரியை கூட எங்களுக்கு செய்ய கிடைக்கல. வெளிநாட்டு வேலை பணிக்காக போன எங்கட அம்மா 4ஆம் மாசம் 4ஆம் தேதி இறந்துட்டாங்கன்னு மரண செய்தி மட்டும்தான் வந்தது. காரணம் மாரடைப்பால தான் இறந்ததாம் என்று சொன்னாங்க. பிரச்சனையா இருக்கு. கஷ்டப்பட்டாங்க எங்களுக்காக. அம்மா வருவாட்டு பார்த்து திருத்தனாங்க. அம்மாட மரண செய்தி மட்டும் தானே கேட்டது. அரசாங்கம் எப்படி எங்கட அம்மா எடுத்து தரேன். நாங்க எந்த வழிபட்டாத எங்கட அம்மா எடுப்போம். எங்கட அம்மாக்கு இருந்துக்கிறீங்க மட்டும் எங்களுக்கு பண்ண விடுங்க. எங்கட அம்மாவை பார்க்கணும். நாங்க எங்கட அப்பாவை கூட நாங்க பார்த்தது இல்லை. 7 வயசுல எங்கட அப்பா காணாமத்து போனவர். அதுல இருந்து எங்கட அம்மா மட்டும்தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்தவன். இப்ப கடைசியில அம்மாவோட உசுர போய்த்தண்டு செய்த மட்டும்தான் வந்திருக்கு. இதுக்கு பிறகு நாங்க யாருக்கு என்ன சொல்லுவாங்க? அப்பாவுக்கு கிரிய செய்யல, அம்மாவுக்கு கிரிய செய்யல. எங்களுக்கு அம்மாவுக்கு கிரிய செய்ய அரசாங்கம் உதவி செய்யணும். எங்களுக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல அனாதையா இருக்க நாக்கு. அம்மா வெளிநாட்டுல போயிருவா, கூட்டு வரப்போ எடுத்து போறாரு. இப்ப நாம பட்டியில வர போறாரு. எங்க மனசு ஏற்றுக்கொள்ளதில்லை. நாம செத்ததை ஏற்றுக்கொள்ளதில்லை. ஏற்றுக்கொள்ளதே இல்லை. எங்க அம்மா வெளிநாட்டுக்கு பணி வேலைக்காக சென்றவர். எங்க அம்மா 4ஆம் தேதி இறந்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. நாங்க எங்க அம்மா வருவாண்டு தான் காத்துட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு மரண தேதி மட்டும்தான் கிடைச்சது. எங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். ஏனென்றா எங்க அம்மா எங்களை சின்ன வயசுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த. அப்பா இல்லாம தான் நாங்க இருந்தாங்க. எங்கட அப்பா சின்னத்துல எனக்கு 4 வயசுல இருக்கும்போது காணாம போயிட்டார். அதனால நாங்க கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துனாங்க. எங்க அம்மா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து தாங்க இல்லாத நிலைமையிலே தான் வெளிநாட்டுக்கு போனவன். என்னோட கல்யாணம் கட்டுற வயசுல புள்ளியலும் இருக்கு. அது அவளுக்கு சீதனம் கொடுக்கணும், வீடு உழவு கட்டி கொடுக்கணும்ன்ற நிலைமைக்காக தான் அவ போனவன். வேற எதுக்காகவும் போகவில்லை. அவைக்கு புருஷன் இருந்திருந்தா எங்களை எப்படியாச்சும் பார்த்துருப்பா. ஊர்ல இருந்து அவ பார்க்க முடியாத நிலைமையிலே தான் வெளிநாடு சென்றவன். ஆனா எங்களுக்கு அம்மா இருந்துன்றது இது மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சதை தவிர வேற எந்த தகவலுமே கிடைக்கல. எங்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படியாச்சும் எங்க அம்மாவோட இறுதி கிரியை செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி திரும்ப கேட்டுக்கணும். எங்களுக்கு எப்படியாச்சும் எங்கட அம்மாவோட உடல் எடுத்து தரணும் எங்கட நாட்டுக்கு. எங்கட அப்பாட கிரியை கூட எங்களுக்கு செய்ய கிடைக்கல. எங்கட அம்மாவோட கிரியாச்சும் செய்யறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எப்படியாச்சும் எங்கட அம்மாவோட உடல் எடுத்து தாங்க. நாங்க கூட்ட தாழ்மையா கேட்டுக்கணும். தயவு செய்து எங்களுக்காக இறங்கி எங்கட அம்மாவோட உடல் எடுத்து தாங்க. எங்களோட தங்கச்சி இளமையிலேயே புருஷங்காரனா பிள்ளைகள் இளமையிலேயே இழந்து கடன் கஷ்டப்பட்டுட்டாவு நாட்டில இருந்து. அதால அவன் போன வெளியே. இப்ப புருஷன இளம் வயசுலயே அவ கணவரை இழந்துட்டாவு, கடத்து போயிட்டாரு. அப்ப சின்ன சின்ன புள்ளிகள், ஒரு ஆளுக்கு 7 வயசு, ஒரு ஆளுக்கு 4 வயசு. அப்ப புள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டு தான் நாட்டுல இருந்து வளர்த்தவ.
ஏழாவது கட்டத்துல இனி அவங்க வளர்ந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு இனி கல்யாணம் கட்டி கொடுக்கணும், வீடு வாசல் கட்டி கொடுக்கணும்ன்றதுக்காண்டி தான் அவ கஷ்டத்துல போனவ. இப்ப எங்களுக்கு நாங்க எங்க அம்மாவுக்கு 9 பொம்பளை பிள்ளைகள், எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை சௌகரியங்களும் இல்லை. எங்க அப்பாவும் வயசு, எங்க அம்மாவும் இறந்துட்டா. அந்த கஷ்டத்துல எல்லாரும் யாரும் பார்க்கக்கூடிய நிலைமையில இல்லை, நாங்களும் கஷ்டப்பட்ட நாங்க தான். அதெல்லாம் அவ போனேன். இப்ப எங்களுக்கு அவட இறந்த தகவல் மட்டும்தான் வந்த. அப்ப அப்பாட இறுதி செய்யறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கல. அம்மாடையாவது செய்யறதுக்கு அரசாங்கம் தயவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தா உதவியா இருக்கும். முகத்தையாவது பார்த்து அவங்க அடக்கம் செய்யறதுக்கு தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், எங்களுக்கு காட்டுறதுக்கு முகத்தை பார்க்கறதுக்கு எங்களை தங்கச்ச தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க கேட்குறோம்.